ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நோயுற்று விட்டார், ஒரு தீராத நோயா இருக்கு அப்படின்னா, அவர் மட்டும் இல்ல, அவரை சார்ந்த அனைவருமே பாதிக்கப்படுகிறார்கள். மன அளவிலேயும் சரி, பொருளாதார அளவிலேயும் சரி, மிகப்பெரிய பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிற முறையை நான் உங்களுக்கு சொல்றேன். முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன நெய் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. என்ன மலர் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மலரை முருகப்பெருமானுக்கு நீங்க சாத்திட்டு, என்ன காரணத்துக்காக, என்ன நோய்க்காக படிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. கொடிய வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ வியாதிகள் இருக்கு நமக்கு. அதனால என்ன வியாதி அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு யாருக்காக படிக்க சொல்றீங்களோ அவங்கள்ட்ட சொல்லி அதை பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க. இந்த வியாதி எனக்கு இப்போ கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா, எனக்கு கர்ப்பப்பையில இருக்கிற இந்த நோய் நீங்கணும் முருகா. எனக்கு இதயத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த நோய் நீங்கணும். எனக்கு கையில, கால்ல என்ன நோயோ அந்த நோயை சொல்லி இந்த நோய் எனக்கு நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு மலர் எடுத்து அந்த படத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிருங்க. படிச்ச பிறகு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க. படிக்கிறதுக்கு முன்னாடியே பூஜை அறைக்கு வரும்போதே ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமா திருநீரை, நல்ல சுத்தமான விபூதி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த திருநீரை கொஞ்சமா இப்படி கையில எடுக்கணும். நான் என்னுடைய கையை எப்படி காட்டுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த 2 விரலும் மேல இருக்கணும். இந்த 3 விரலையும் இப்படி ஒன்றா மாற்றினோம் அப்படின்னா இதற்கு ரிஷப முத்திரை அப்படின்னு பேரு. நந்திதேவர் திருநீறு கொடுத்ததற்கு சமம். 3 விரலையும் இப்படி ஒன்றாக சேர்த்து திருநீரை கையில வச்சுக்கிட்டு திருநீற்று பதிகம், இந்த பதிகத்தை பாடிதான் தீராதவருடைய வெப்பு நோயை தீர்த்தார் அப்படிங்கிறது வரலாறு. தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த அழகான மந்திரத்தை நாமும் சொல்லலாம். மந்திரம் ஆவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரம் ஆவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரம் ஆவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்து வருவாய் உமைப்பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு இந்த திருநீற்று பதிகத்தை சொல்ற வரைக்கும் இந்த விபூதியை இப்படியே கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுக்கிட்டு இந்த திருநீற்று பதிகத்தை சொல்லிட்டு, நான் ஒரு பாட்டு தான் உங்களுக்கு சொன்னேன். இதுல இருக்கிற மொத்த பாட்டும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குன்னா படிங்க. அப்படி இல்லைன்னா முதல் பாட்டாவது கண்டிப்பா படிங்க. படிச்சுட்டு அந்த திருநீரை அந்த தண்ணீர்ல கொஞ்சமா போட்டுருங்க. கொஞ்சம் நெத்திக்கு பூசிக்கோங்க. அந்த தண்ணீர்ல போட்ட அந்த திருநீர்ல டம்ளரை கையில வச்சுக்கோங்க. அந்த டம்ளருக்கு மேல இன்னொரு கை வச்சு அதை மூடிக்கோங்க. முருகா, என்னுடைய இந்த நோய்கள் எல்லாமே நீங்கணும். இந்த நோயிலிருந்து எனக்கு சீக்கிரமா விடுதலை கிடைக்கணும். நான் எடுத்துக்கிற மருந்து எனக்கு வேலை செய்யணும். ஏன்னா பல பேருக்கு மருத்துவர் சொல்லுவாங்க, மருந்து கொடுக்குறோங்க, ஆனா அந்த மருந்து உங்க உடம்புல வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அது எனக்கு நீங்கணும் முருகா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணீரை அவங்கள குடிக்க சொல்லிடுங்க. இப்படி ஒரு 48 நாள் தொடர்ந்து செய்து வருகிற போது ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு நோய் நீங்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்கின்ற போது நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு ஒரு பலன் கிடைக்கும்.